இந்த சைடு காட்டலாம் மீன் ஃபுல்லாக வெயிலாக இருக்குது. நம்ம தான் பண்ணுறது வெயிலாக இருந்து நான் இந்தாங்க தனியாக ஒரு கவரில் எப்படி போடுதுல தோல் எடுக்க இல்லையா? நான் பார்த்துக்கிறேன். கல்லெல்லாம் வெட்டி தனியாக கொடுத்துடலாம்ல. டூனா மீனோட இதுவே மொத்தம் வந்து மூணு வகையான மீன் இருக்குது. அதில் இது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், தெளிவாக வெள்ளையாக இருக்கும். இது பேர் தான் டூனா. சூப்பராக இருக்கும். எல்லாம் ஜிம்முக்கு போகிறவங்க இதை தான் சாப்பிட்றாங்க, தேடி வராங்க இங்கேருந்து. என்ன பீஸ் பாருங்க. தோறுப்பீங்க பக்கெட்டா வாங்க. அவ்வளோதானா? உங்களுக்கு தலை பீஸு, தலை அந்த வயிறு பீஸு அவ்வளோதானா? பாதி மீனா வெட்டிது, இன்னும் பாதி மீன் வெட்ட வெட்டியதா? அதுக்குள்ளே அவ்வளோதானா? என்ன அர்த்தம்? உங்களை விட பயங்கர ஸ்பீடாக இருக்கும் போது. நீ கேட்குறத பார்த்து அவங்க மசாலா எடுவாங்க போது. சும்மா கூட கேட்கக்கூடாது. திடீர்னு ஒருத்தங்கிட்ட டைம் கேட்குறேன், அவங்க ஐயோ நம்ம 10 ரூபான்னு கேட்டேன், பாதி பயந்துருவாங்க. அவங்க எவ்வளோ சீக்கிரத்துக்கு போகிறவங்க தான் இருப்பாங்க. வாங்க. வேற ஏதாவது தானா? கொஞ்சம் அப்படியே லைன்ல விடணும். அப்படியே லைன்ல விட வேண்டியதான். 50 ரூபாண்ணா. மூணு கொடுத்தியா? 2 கையில் எடுத்துக்கிட்டியா? 100 ரூபா கொடுங்க. நீ
நான் ஸ்பீடாக போனா அதை பக்கத்தில் ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். வரேன். இந்த மீன் வந்து எவ்வளோ பெருசு வாங்கலாம், அவ்வளோ பெருசாக வாங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் மீன். டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆமாம், சின்னதாக கொஞ்சம் இதானே. சின்னதுனா இது ஒன்றும் சின்னது கிடையாது. 1 கிலோ சைஸ் தான் சின்னது, 3 கிலோக்கு மேலே இருக்குது. வாங்கலாம் சைஸ், இதுக்கு மேலே வாங்க சொல்கிறேன். டேஸ்ட் கூட இல்லை, வஞ்சரத்தை விட பெருசாக கொழுப்பு அதிகமாகும், கூடும் எல்லாமே. வஞ்சிரமும் அதே மாதிரி தான். 1 கிலோ வஞ்சிரத்துக்கு வஞ்சிரம் பெரிய வஞ்சிரங்களா 1 கிலோக்கு மேலே. ஏன் அவங்கள்ட்ட பேசுகிறீங்க? நான் இங்கே பேசுறது யாரும் கேட்க மாட்டேன். பண்ண மாட்டேன். ரொம்ப நல்ல டைப் தானே. நீ தானே டீ சொல்ல சொன்ன. ஆனால் மீன்லாம் அருமை. நம்மகிட்ட இன்னொரு விஷயம், மீன் கெட்டு போடுறீங்க, நீங்க கையில கொண்டு வரும்போது நான் கண்டுபிடிச்சிருவேன். நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷல் வந்து தொட்டு பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஆமா, ஃபைனலாக செக் பண்ணா ஒரு மேல கை அதோட தெரிஞ்ச மீன். நீ எவ்வளோ நான் பண்ண அதை கற்றுக்கணும். அதே மாதிரி மீனோட விலையை ஈஸியாக கற்றுக்கலாம். கண்ணு தான் பார்ப்போம் நாங்கள். ஆமாம், கண்ணு தான் மெயின். 90% கண்ணு தான் முக்கியம். ஏன்னா கண்ணு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் மீன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்களா நிறைய வீடியோவில்.